அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். பஷீர், உங்களுடைய வீடியோ ஒன்று பார்த்தேன் நேத்து. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மனசுக்கு. அப்படியே இவ்வளோ பெரிய சேலஞ்சுக்கு இடவுல நீங்க இப்படிதான் இதை பண்ணீங்கிற சேலஞ்சை வந்துக்கிட்டு கொஞ்சம் சொல்லுங்களேன் எப்படின்ட்டு. ஆம், என்ன இறக்கவே என்ன வீடியோ பார்த்திய? நீங்க எதை சொல்றீங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, ஆ, சூப்பர். அது ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு அவார்டு வாங்குறீங்க. அந்த அவார்டு வந்து எதுக்காக கொடுத்தாங்க? ஏன் கொடுத்தாங்க? ஆ, ஆக்சுவலா அது வந்து சிட்னில வந்து பெஸ்ட் டிரைவர் அவார்டு. அந்த அவார்டு வந்து எனக்கு ஆக்சுவலா கடந்த 3 வருஷமா நான் வாங்கிட்டு இருக்கிறேன். ஆனா இந்த தடவை இந்த 3வது தடவை தரும்போது அதை பெருசா செலிப்ரேட் பண்ணி அதுக்கு பரிசெல்லாம் அறிவிச்சு காம்படிஷன் மாதிரி நடத்தி வந்து பெஸ்ட் அவார்டுங்கிற பெஸ்ட் அவார்டு பஸ் டிரைவர்னு சொல்லி அவார்டு தந்தாங்க. அஹ், அதுதான் அந்த வீடியோ நீங்க பார்த்துருக்கிறீங்க. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம ஊர் ஆட்களும் போய் ஒரு ஹெவி டிரைவராக போய், அதுவும் சேலஞ்சிங்கான ஒரு கண்ட்ரியில் அதை நீங்கள் பண்ணியிருக்கேன்டாக்க பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான். சரி, இதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபீலிங் இருக்குது? உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய இந்த பகிர்றது. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷம்தான். காரணம் ஜஸ்ட் ஒரு 10 பேர் 10 பார்ட்டிசிபேட்டிங் வந்து வெறும் 10 15 பேர் இல்லை. கிட்டத்தட்ட இப்போ எங்கள் டெப்போவில் வந்து 400 டிரைவர் இருக்காங்க. இந்த 400 டிரைவரில் குறைஞ்சபட்சம் 20 வருஷத்துக்கு மேலே வண்டி ஓட்டுறவங்களே வந்து ஒரு 100 டிரைவருக்கு மேலே இருக்காங்க. அப்பா. இவ- இவங்களுக்கு மத்தியில நம்ம வந்து ஒரு வெளிநாட்டுல இருந்து வந்த ஒரு ஆளு, ஏன்னா இங்கிலீஷ் பேசக்கூடிய ஒரு கண்ட்ரியில பல நாட்டு மக்கள் வேலை செய்யக்கூடிய அந்த டெப்போவில் நம்ம வந்து காம்படிஷன்ல வின் பண்றோங்கிறது உண்மையிலேயே அது பெரிய மகிழ்ச்சி தான். இது வந்து இந்த கிரீன் ரோடுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு பேரு. அது அந்த சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆகுது இப்போ. அந்த 4 வருஷத்துல எனக்கு வருஷம் இது சம்பந்தமா எனக்கு அதை வந்து புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பிகினிங்ல. ஓகே, இது எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்றது, இந்த பாயிண்ட்ஸ் அந்த அதாவது என்ன சொல்றது, அது பேட் பாயிண்ட்ஸை வந்து எப்படி அவாய்ட் பண்றதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப லேட் ஆனுச்சு. ஒன்ஸ் அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் கடந்த 3 வருஷமா வந்து நான் தான் பெஸ்ட் டிரைவர் அவார்டு வாங்குறேன் எவ்ரி இயர். மாஷா இதுல இப்போ அல்லாஹ், என்ன, மாஷா அல்லாஹ். ஆமா, இதுல என்ன பண்ணாங்கன்னு சொன்னாக்கா, ஆக்சுவலா வந்து இந்த ஊர்ல வந்து ஏப்ரல் மாசம் எவ்ரி இயர் ஏப்ரல் மாசம் வந்து ரோடு சேஃப்டி மந்த்ன்னு ஏதோ ஒரு மந்த் சொல்லுவாங்க. ஏன்னா ஆமா, ஆமா, உலகம் ஃபுல்லாவே அந்த, இது மாதிரி நடத்துறாங்க. கரெக்ட். ஆமா, உலகமுள்ள அந்த மாதிரி ஒரு எப்படி ஃபாதர் டே மதர் டேங்கிறமோ அந்த மாதிரி ரோடு சேஃப்டி டே. சேஃப்டி மந்த்ன்னு சொல்லி ஒரு மந்த் ஒன்று வருது. அந்த நேரத்துல என்ன செய்வாங்கனாக்கா 8 வாரத்துக்கு ஒரு டைம் கொடுத்துக்கிடுவாங்க. இந்த 8 வாரத்துல யார் வந்து லோவஸ்ட் ஸ்கோர் நல்லா வண்டி ஓட்டுறாங்களோ, கஸ்டமருக்கு டிஸ்டர்ப் இல்லாம வண்டி ஓட்டுறாங்களோ அவங்கள வந்து இதுல மூலமா தேர்ந்தெடுப்பாங்க. அதன் அடிப்படையில இந்த 8 வாரத்திலையும் நான் வந்து அது வந்து எப்படின்னா இந்த இந்த கிரீன் ரோடுங்கிறது வார வாரம் நம்மளை வந்து செலக்ட் பண்ணும், ஸ்கோர் தரும் நமக்கு. ஓகே, ஓகே. ஏன்னா அதன் அடிப்படையில அந்த 8 வாரத்திலையும் யார் வந்து ரொம்ப பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அவங்க வந்து செலக்ட் பண்றாங்க. ஸோ அந்த அவார்டு தான் அந்த நீங்க பார்த்துருக்கிறீங்க அப்போ. சூப்பர், சூப்பர், சூப்பர். ரொம்ப அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. இது எது அடிப்படையில் வந்துக்கிட்டு இதை வந்து எடுக்கிறாங்க? அந்த உங்களை வந்து மானிட்டர் எதுவும் பண்ணுறாங்களா? வேற ஏதாச்சும் பண்ணுறாங்களா? அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். இது நல்ல கேள்வி இது. இது வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னாக்கா, எல்லா பஸ்ஸுலையுமே ஒரு டிவைஸ் ஒன்று பொருத்திருப்பாங்க. அந்த டிவைஸ்ல வந்து பச்சை கலரு, ஆரஞ்சு கலரு, சிகப்பு கலர், 3 கலருக்கும் ஒரு சின்ன லைட் ஒன்று இருக்கும். ஏன்னா ம். நம்ம பஸ்ல ஏறும் போதே நமக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னாக்கா ஒரு டேக் ஒன்று தருவாங்க. அந்த ஓகே, டேக் இருந்துச்சா இந்த இந்த இருக்கு பாருங்க, இதான் அந்த டேக். ஓகே, ஏன்னா இந்த டேக்கை கொண்டு நம்ம எந்த நேரமும் பஸ் ஓட்டும் போது இந்த டேக் வந்து நம்ம கூடவே இருக்கணும், சாவியோட சேர்த்து வச்சுக்கணும். ஓகே. ஏன்னா இப்போ நம்ம வண்டிக்குள்ள ஏறின உடனேயே அது ம். என்ன செய்யும், ப்ளூடூத் மாதிரி ஹீட் ஒரு ஆகிடும். வித்தின் 10 to 20 செகண்ட்ஸ்ல வந்து அது கனெக்ட் ஆயிடும். ஓகே, கனெக்ட் ஆனதுக்கு பிறகு என்ன செய்யும் சொன்னாக்கா நம்ம வண்டியை வந்து ஓட்டும் போது நம்ம சடனா பிரேக் பிடிச்சா பாயிண்ட் கொடுக்கும்.
ஆ. வண்டியை வேகமா வளைச்சோம்னு சொன்னா பாயிண்ட் கொடுக்கும். ஆ. சடனா ஆக்சிலேட்டர் கொடுத்து வண்டியை தூக்குறோம்னு சொன்னாக்கா, வண்டியை ஸ்டார்ட் பண்றோம்னாக்கா ம். பாயிண்ட் கொடுக்கும். ம். ஏன்னா அப்புறம் லைன் சேஞ்சிங்னு சொல்றது, அதாவது ஒரு கரெக்ட். ட்ராக்ல இருந்து இன்னும் ஒரு ட்ராக்குக்கு வந்து சடனா நம்ம மாறணும்னு சொன்னாக்கா பாயிண்ட் கொடுக்கும். ஓகே. அதே மாதிரி ஒரு ஒரு ரோட்டுக்கும் ஸ்பீட் லிமிட்னு ஒன்று இருக்குது. கரெக்ட். ஏன்னா ம். அந்த ஸ்பீட் லிமிட்டுக்கு ஓவரா நம்ம வண்டி ஓட்டணும்னு சொன்னாக்கா பாயிண்ட் கொடுக்கும். ஸோ அது எப்படி பாயிண்ட் கொடுக்கும்னு சொன்னாக்கா, சாதாரணமா அது கனெக்ட் ஆன உடனேயே பச்சை கலர்ல அதுல ஒரு லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஓகே. நம்ம மிஸ்டேக் பண்ண பண்ண ஆரஞ்சு கலர்ல பிளிங்காம், அந்த ஆரஞ்சு லைட் பிளிங்காம். ஓகே. ரொம்ப கூடுதல் மிஸ்டேக் பண்ண பண்ண என்ன ஆகும்னு சொன்னாக்கா ரெட் லைட் பிளிங்க் ஆயிடும். ஓகே. ஸோ நம்மளோட நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பேடுங்கிறது அதுலயே அது வந்து காமிச்சு கொடுத்துரும். ஓகே. என்ன இது இது எப்படின்னு சொன்னாக்கா, அது வந்து எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணும். அதாவது நான் என்ன பஸ் ஓட்டுறேன், எந்த ரூட்ல நான் பஸ் ஓட்டுறேன், ஏன்னா எத்தனை ம். கிலோமீட்டர் நான் வண்டி ஓட்டி இருக்கிறேன், ஓகே. வந்து எத்தனை மணி நேரம் நான் வண்டி ஓட்டிக்கிறேன், எத்தனை கிலோமீட்டர் ஓட்டிக்கிறேன், இது எல்லாத்தையுமே வண்டி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அந்த ட்ரிப்பு முடிச்சு நான் வண்டி ஆஃப் பண்ற வரைக்கும் அது எல்லாமே மானிட்டர் பண்ணிடும். எண்ட் டு ஏன்னா எண்ட். எண்ட் என்னட்டு டு எண்ட். எண்ட் டு எண்ட். அதாவது ஆமா, நீங்க எண்டு டு ஸ்டார்ட் பண்ண. எண்டு வரைக்கும். ஆ. ஓகே. ஆமா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்றோமான்னு சொன்னாக்கா, பட்டுக்கோட்டை விட்டு நம்ம தஞ்சாவூர் போறோம்னு சொன்னாக்கா, பட்டுக்கோட்டையில ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ம். தஞ்சாவூர் போய் சேர்ற வரைக்கும் ம். அதனுடைய எல்லாமே இதுல வந்து மானிட்டர் பண்ணிடும். ஓகே. ஓகே. ஏன்னா ம். மானிட்டர் பண்ணிட்டு நம்ம இதுக்கு ஒரு ஆப் ஒன்று இருக்கு, கம்பெனில ஒரு ஆப் ஒன்று தருவாங்க. ஓகே. அந்த ஆப் மூலமா நம்மளே நம்ம லாகிங் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. அதை லாகிங் பண்ணி பார்க்கும்போது அதுல சொல்லும், ஆ. இந்த இடத்துல என்ன இந்த நேரத்துல நீ சடனா பிரேக் அடிச்சா, ஓகே. சூப்பர். ஏன்னா இந்த இடத்துல நீ வந்து லைன் ஹேண்டிலிங் பண்ணிட்ட, அதாவது சடனா வந்து ட்ராக் சேஞ்ச் பண்ணா, ஓகே. இதெல்லாம் எதுக்காக இது ரெக்கார்டிங் பண்ணுதுன்னு சொன்னாக்கா, இது எல்லாமே நான் அந்த சொன்னல அஞ்சு விஷயம்: ஓகே. சடன் பிரேக்கு, ஆக்சிலேட்டரு, ஸ்பீடிங்கு, கார்னர்ல வேகமா வண்டியை வளைக்கிறது, லைன் சேஞ்சிங்கு, ஓகே. இது அஞ்சுமே வந்து பேசஞ்சரை டிஸ்டர்ப் பண்ற விஷயம் இது. கரெக்ட். ஏன்னா ஏன்னா கரெக்ட். ஹெவி வண்டி நம்ம ஓட்டும் போது பல கிட்டத்தட்ட ஒரு 100 மக்களை நம்ம ஏத்திக்கிட்டு வண்டி ஓட்டும் போது ஒரு சடனா பிரேக் அடிக்கிறோம்னு சொன்னா அவங்களுக்கு எஃபெக்ட் ஆகும். ம். ஏன்னா ஓகே. ஸோ இந்த செட் இதை வந்து நம்மளுடைய பிஹேவியரை வந்து இது மானிட்டர் பண்ணுது. ஓகே. இதை ஓகே. மானிட்டர் பண்ணி என்ன ஆகும்னு சொன்னாக்கா, வீக்லி வீக்லி ஸ்கோர் வந்து நமக்கு பாயிண்ட் தரும். ஓகே. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு இன்சிடென்ட் அதிகமா பண்றோமோ, அதாவது கூடுதலா பிரேக் அடிக்கிறதோ, கூடுதலா நம்ம வந்து ஸ்பீடா ஓட்டுறதோ, ஆக்சிலேட்டர் கொடுக்கறதோ, இந்த மாதிரி நம்ம பண்ண பண்ண ஒரு ஒரு மிஸ்டேக்குக்கும் பாயிண்ட் ஏறிக்கிட்டே போகும். ஓகே. வெரி ஸோ நைஸ். இந்த பாயிண்ட் ரொம்ப கூடுதலா வந்துச்சுன்னு சொன்னாக்கா நம்மளோட ரேங்கிங் வந்து ரொம்ப கூட போயிடும். ஓகே. பாயிண்ட் கம்மியா வந்துச்சுன்னு சொன்னாக்கா ரேங்கிங் வந்து ரொம்ப கம்மியா, ரொம்ப அதாவது டாப் ரேங்கிங்னு சொல்றது இப்படி வச்சுக்கலாம். சப்ளை அண்ட் டிமாண்ட் மாதிரி. ஓகே. ஏன்னா ஓகே. ம். சப்ளை ஜாஸ்தி ஆகிக்கும் போது வந்து டிமாண்ட் குறைஞ்சு போயிடும். அந்த மாதிரி ம். தப்பு ஜாஸ்தியா பண்ண பண்ண பாயிண்ட் ஏறிக்கிட்டே போகும். பாயிண்ட் ஏறினாக்கா ரேங்க் வந்து நம்ம லூஸ் பண்ணுவோம். ரேங்க் லாஸ் ஆகும் நமக்கு. ஓகே. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும்னு சொன்னாக்கா ரொம்ப கம்மியான மிஸ்டேக் பண்ணிருக்கணும். சில ஓகே. நேரங்கள்ல சில நேரங்கள்ல வந்து இது வந்து எப்படின்னு சொன்னாக்கா, எங்க கம்பெனி எப்படி வச்சிருக்காங்கன்னா 20 வரைக்கும் கிரீன் வரும். ஆ. 20 மிஸ்டேக் வரைக்கும் ஒரு வாரத்துக்கு 20 மிஸ்டேக் வரைக்கும் கிரீன்ல காமிக்கும். ஓகே. 20ல இருந்து 50 மிஸ்டேக் போயிட்டோம்னு சொன்னாக்கா அது வந்து ஆரஞ்சுல காமிக்கும். ஓகே. ஆ. 50க்கு மேல போயிட்டோம்னு சொன்னாக்கா ரெட்ல காமிக்கும். அதாவது ஒஸ்ட் டிரைவருங்கிற மாதிரி போயிடும். ஓகே. ஓகே. ஆ. 20 வரைக்குமே கிரீன் தான். ஆனா ம். நான் அல்லாவுக்கே எல்லா புகழும், முதல்ல அல்லாஹ்க்கு கண்டிப்பா நன்றி சொல்லணும். ம். நான் நிறைய தடவை 0 பாயிண்ட் எடுத்துக்கிறேன். சூப்பரு. ஏன்னா ரொம்ப சேலஞ்சிங் எல்லாருமே அப்போலாம். எங்க டெப்போல எல்லாருமே என்ன பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. ஆ. எப்படிப்பா நீ 0 பாயிண்ட் எடுக்கிற? ஏன்னா ஆ. வந்து நம்ம பஸ் ஓட்டும் போது பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னாக்கா, டாக்ஸி, கரெக்ட். ஆ. சைக்கிள். ஆ. ஏன்னா இந்த நாட்டுல வந்து பஸ் ட்ராக்ல டாக்ஸி ஓட்டலாம், பஸ் ட்ராக்ல சைக்கிள் ஓட்டலாம், ஆ. ஏன்னா பஸ் ட்ராக்ல ஸ்கூட்டர் ஓட்டலாம். ஆ. ஏன்னா இந்த மாதிரி திடீர்னு இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறோம், சிக்னல் திடீர்னு ரெட் ஆயிடுச்சு, அந்த சிக்னல்ல வேற கேமரா இருக்குது, அப்ப நம்ம சடன் பிரேக் அடிக்கிற மாதிரி தான் வரும். ஏன்னா ஆ. அது இது சரி. எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப, மேனேஜ் பண்ணு. அதாவது யாரால இதெல்லாம் முடியும்னு சொன்னாக்கா, எந்த அளவுக்கு நம்ம
வண்டி ஓட்டும் போது முழுக்க முழுக்க கவனம் வண்டியில இருக்குதோ கரெக்ட். அவங்களால மட்டும்தான் பண்ண முடியும். அதுபோல இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிட விரும்புகிறேன். நல்லா தூங்கி இருந்தாக்கா ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். பெரும்பாலும் ஆஹ் டிரைவருடைய மிஸ்டேக்கே வந்து தூக்கம் கம்மியாக போயிட்டு டக்குன்னு அடிப்பானோ பிரேக்கு. சரியா சொன்னீங்க. எங்களுடைய கம்பெனி ரூல்ஸ் படி, அதாவது ஆஸ்திரேலியாவுடைய ரூல்ஸ் படி, ஏன்னா ஒரு பஸ் டிரைவருங்கிறவங்க குறைஞ்சபட்சம் 7 மணி நேரம் தூங்கி இருக்கணும். கரெக்ட். பைலட் மாதிரி. ஏன்னா அதே மாதிரி ஒரு 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 மீல் பிரேக்குக்கு, ஒரு பிரேக்குக்கு இன்னொரு பிரேக்குக்கு நடுவுல, ம். ஏன்னா 5 மணி நேரத்துக்கு மேல வண்டி ஓட்டக்கூடாது. ம். ஏன்னா ஒன் ம். ஹவர் வண்டி ஓட்டினா குறைஞ்சபட்சம் 15 நிமிஷம் டீ பிரேக்கு, காஃபி பிரேக்குன்னு எடுக்கணும். கரெக்ட். அது மாதிரி ஏன்னா எடுத்து அது மாதிரி எடுத்தோம்னாக்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த எல்லாமே இந்த ரூல்ஸ் இந்த நாட்டுல இருக்குது. இப்போ எங்க கம்பெனில வந்து இப்போ ஒரு நாளைக்கு நான் 8 மணி நேரம் அல்லது 9 மணி நேரம் நான் வேலை பார்க்கறேன்னாக்கா, ம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு மேக்சிமம் 5 மணி நேரம் இருக்கும். ம். அதுக்கு பிறகு மீல் பிரேக் ஒரு 1 ஹவர் அல்ல 15 மினிட்ஸ் மீல் பிரேக். ம். அதுக்கு பிறகு செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ, என்ன, ஒரு நாளைக்கு ஒரு 9 மணி நேரம் நாங்க வண்டி ஓட்டுறோம்னு சொன்னாக்கா இந்த மாதிரி அதை பிரிச்சிருப்பாங்க. ஏன்னா ஓகே. ம். பிளஸ் எவ்வரி ட்ரிப்பு முடியும் போது, உதாரணத்துக்கு பட்டுக்கோட்டையில நம்ம தஞ்சாவூர் போறோம்னா 1 ஹவர் டிரைவ் பண்றோம்னா, ம். அங்க தஞ்சாவூர் போய் சேர்ந்ததுக்கு பிறகு நமக்கு ஒரு 10 15 நிமிஷம் நமக்கு ஒரு பிரேக் இருக்குது. கரெக்ட். ஓகே. அந்த பிரேக்ல நம்மள வந்து ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு எக்ஸசைஸ் ம். மாதிரி கையை காலை முறுக்கிக்கலாம். ஏன்னா ஆமாம். அந்த மாதிரி, ஏன்னா தூக்கம் வந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு உயிர் அல்ல, கரெக்ட். நம்மளை நம்பி 100 உயிர் பின்னாடி இருக்குது. ஏன்னா அதான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ரொம்ப பப்ளிக் ரொம்ப முக்கியம். டிரான்ஸ்போர்ட்டினுடைய டிரைவருங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான இது கிடையாது. ஏன்னா இப்போ நீங்க நிறைய நமக்கு சொன்னீங்கல்ல. ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. கரெக்ட். இப்போ சொன்னீங்கல்ல, இந்த மாதிரியான ரூல்ஸை வந்து நம்ம இந்தியாலையும் கொண்டுட்டு வந்தோம்னாக்கா ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் தவிர்க்கப்படும். கண்டிப்பா, ஏன்னு கண்டிப்பா. சொன்னாக்கா 12 மணி நேரம் 14 மணி நேரம் ஒரே ஆளை வச்சு அழுத்துன்னு ஓட்டுவானுவோ. அழுத்துறான். பிளஸ் அதே மாதிரி இங்க வந்து ட்ரிங்க் அண்ட் டிரைவ்ங்கிறது கூடவே கூடாது. ஏன்னா ம். முதல்ல எல்லாம் வந்து கார் ஓட்டுறவங்களுக்கு வந்து லைசன்ஸையே 3 இதா பிரிச்சிருப்பானோ. ஃபர்ஸ்ட் ம். 1 இயர் வந்து ரெட் பின்னு சொல்லுவாங்க. ம். இப்ப 2வது வருஷத்திலேருந்து 3வது வருஷம் வரைக்கும் செகண்ட், இந்த 2 இயர் வந்து கிரீன் பின் சொல்லுவாங்க. ம். ஏன்னா ம். அதுக்கு பிறகுதான் ஃபுல் லைசன்ஸ்பாங்க. இப்போ ம். அரபு நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ எல்லாம் அப்படி கிடையாது. எடுத்த 10 உடனே நமக்கு வருஷம். ஃபுல் லைசன்ஸ் தான் அது. ஆமா, ஆமா. ஏன்னா கரெக்ட். இங்க வந்து P1 P2 அப்படின்னு அந்த பீரியட் இருக்கு அதுக்குண்டு. ஏன்னா ஓகே, ஓகே. இந்த டயத்துக்கு பிறகுதான் அவங்க ஃபுல் லைசன்ஸ் எலிஜிபிள் ஆகுறாங்க. ஆ. முதல்ல எல்லாம் என்ன வச்சிருந்தாங்கன்னாக்கா ஃபுல் லைசன்ஸ் உள்ளவங்க 0.1% என்னமோ ஆல்கஹால் வந்து அது ஏதோ சொல்லுவாங்க. ஆ. நமக்கு அதுல அந்த இது இல்லாததுனால நமக்கு அது தெரியல. பட் சரி. 0.1 என்னமோ சொல்லுவாங்க, அதை அலௌடும்பாங்க. ஆ. ஏன்னா ஆ. ஃபுல் லைசன்ஸ் உள்ளவங்களுக்கு. ஓகே. ஆனா கிரீன் பி ரெட் பில உள்ளவங்களுக்கு 0% இருக்கணும் ஆல்கஹால் லெவல். ஓகே, ஓகே. ஆ. ஆனா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல வந்து நீங்க ஃபுல் லைசன்ஸ் வச்சிருந்தா தான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கே வர முடியும். ஆமா. பட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வண்டி ஓட்டுறவங்களுக்கு வந்து எப்பவுமே 0% இருக்கணும். கரெக்ட். ஆமா. அது பெரிய பேசஞ்சர் கூட்டிட்டு போறீங்களா? அப்புறம் ஆமா, மொத்தமா போய் ஆமா. சேர்த்துட்டேன்டா. ரேண்டமா வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆ. கம்பெனில உள்ள நுழையும் போதே டெஸ்ட் பண்ணுவாங்க சில கரெக்ட். நேரங்கள்ல. இங்க ஏன்னா எங்க கம்பெனி உள்ளாலே இருக்கு இந்த இது. ட்ரிங்க் அண்ட் டிரைவ் அந்த போட்டாலாம். மாதிரி சிஸ்டம் எல்லாம் இந்தியாவுல இருந்துச்சுன்னு சொன்னா எவ்வளவுக்கோ நம்ம தவிர்க்கலாம் இப்ப என் ஆக்சிடென்ட். கம்பெனிலேயே ட்ரிங்க் அண்ட் டிரைவ் ஈவன் பர்சனலா இருந்தாலும் சரி, என் ம், ஓனரா ம், இருந்தாலும் யாராச்சும் ட்ரிங்க் பண்ணிட்டு டிரைவ் பண்ணாக்கா இன்கேஸ் செக்யூரிட்டி பிடிச்சிட்டாக்கா டெர்மினேஷன் தான். ம். இதெல்லாம் கிடையாது. வார்னிங்லாம் கிடையாது. கிடையாது. டைரக்ட் ஆமா, ஊருக்கு பொட்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அந்த அவ்வளவுதான். மாதிரியான அப்படித்தான் ஒரு ரூல்ஸ் வைக்கணும். வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஆக்சுவலா வைக்கிறது. ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் வைக்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, நம்மளுக்கு ம். அதிகமான ரோட் சேஃப்டிஸ் அவேர்னஸ் சேஃப்டி எல்லாமே இருக்கும். நிச்சயமா, அப்படி நிச்சயமா. இல்லாம சும்மா ஓப்பனா விட்டுட்டேன்னு சொன்னாக்கா, அவன் நம்ம ஊர்ல நடக்கிற மாதிரி தான் நடக்குது. கண்டிப்பா. அவ்வளவுதான். ஆமா, ஆமா. ரொம்ப அதே மாதிரி நான் வந்து எவ்ரி வீக் நிறைய வீக்ஸ் வந்து 0 ஸ்கோர் எடுப்பேன். ஏன்னா ஓகே. சூப்பர். ஒரு வாரத்துக்கு வந்து நான் கிட்டத்தட்ட ஆவரேஜா ஒரு 500 கிலோமீட்டர் நான் வண்டி ஓட்டி இருப்பேன். ஏன்னா சூப்பர். இந்த 500 கிலோமீட்டர் நான் வண்டி ஓட்டி எந்த ஆ. மிஸ்டேக்குமே பண்ணலைங்கும் போது எனக்கு 0 ஸ்கோர் வந்துடும். சூப்பர். அதுக்கே ஏன்னா தனி அவார்டு கொடுக்கணும். ஆமா, என்ன என்ன வந்து பெரிய அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும்.
இந்த அவார்டுக்கு முன்னாடியே என்னை எப்போதுமே எங்க டெப்போல நம்பர் ஒன் டிரைவர் தான் சொல்லுவாங்க. பேரை கூப்பிட்டே கூப்பிட அது மாட்டானு. சரி, அது சரி. பேர் சொல்லி கூப்பிடாமலேயே நம்பர் ஒன் டிரைவர், நம்பர் ஒன் டிரைவர் தான் பேரு கம்பெனில. ஏன்னா அது சரி. அந்த அளவுக்கு, ஏன்னா அவங்கள்ட்டயும் ஆப் இருக்கும், அவங்களும் அந்த ஸ்கோரை பார்ப்பாங்க. ஆ, பிளஸ் ஓகே, வீக்லி ஓகே. வீக்லி வீக்லி கம்பெனி வந்து இமெயில் அனுப்பும் நமக்கு. ஆ, அந்த இமெயிலே நமக்கு காமிக்கும் ப்ரீவியஸ் லாஸ்ட் வீக்ல என்ன ஸ்கோரு, இந்த வாரம் என்ன ஸ்கோரு, ம், ஏன்னா நீ எப்படி இம்ப்ரூவ் ஆகிக்கிறியா இல்ல இதா ஆகிக்கிறியா ம், அப்படிங்கிறது எல்லாமே வந்து மெயில்ல வரும். ஏன்னா ம், ம். சோ அவங்களுக்கே தெரியும், ஒருத்தவங்களுக்கு மெயில் வரும்போது நம்ம என்ன பொசிஷன்ல இருக்கிறோங்கிறது அந்த மெயில பார்க்கும்போது தெரியும். ஓகே, ஓகே. அதே மாதிரி ஆப்ல வந்து நம்ம பார்த்துக்கலாம். அது ம். அப்போ அப்போ எனக்கு அதுல வரும், போன வாரமும் ஜீரோ, இந்த வாரமும் ஜீரோ. ஏன்னா சூப்பர். அப்படிங்கும்போது எனக்கு கடந்த 3 வருஷமா என்ன செஞ்சாங்க, அவார்டு பிளஸ் ஒரு இந்த இதுல குத்துற மாதிரி ஒரு டேக் ஒன்னு தந்தாங்க. ஏன்னா ஓகே. ஆ, போன வருஷம் வந்து முதல் வருஷம் சில்வர்ல தந்தாங்க, 2வது வருஷம் பிரவுன்ல தந்தாங்க, ஆ, இது 3வது வருஷம். இந்த ஆ. வருஷம் தான் என்ன செஞ்சாங்க, பிரைஸ் எல்லாம் அறிவிச்சு, ம். ஏன்னா ஒரு போட்டி மாதிரி நடத்தி பரிசு அறிவிச்சு என்ன வந்து லோவஸ்ட் ஸ்கோரு ரேங்கிங்ல வந்து நம்பர் ஒன்னுங்கிறதுனால ம். எனக்கு அந்த அவார்டும், இன்னொரு ஆளுக்கு வந்து நல்ல வெல் ட்ராய்டு, முதல்ல ரொம்ப ஸ்கோர் எடுத்தவர் ஆ, இந்த காம்படிஷன் வந்த பிறகு நல்லா ட்ரை பண்ணிருக்காங்கிறதுக்காக அவரையும் செலக்ட் பண்ணி, ஓகே. ஏன்னா ஸோ 2 பேருக்கு அந்த மாதிரி அவார்டு கொடுத்தாங்க. ரொம்ப பிளஸ் அற்புதமான. ஆ, $250 கிஃப்ட் கார்டோட சேர்த்து கொடுத்தாங்க. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். வெரி குட். நல்லா கவர்மெண்ட் நல்ல மாரி பண்றாங்க. மீண்டும் மீண்டும் நல்ல மாரி அல்ஹம்துலில்லாஹ், பண்ணட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அதுல எல்லாம் ரொம்ப அதுபோல ரொம்ப சந்தோஷம். நீங்களும் பேசஞ்சர் எல்லாம் கூட்டிட்டு போனோம்னால ரொம்ப சேஃப்டியா நல்ல மாதிரியே உங்களுடைய கேரியரை கொண்டுட்டு போயிட்டே இருங்க. நம்மளுடைய இன்ஷா வாழ்த்துக்கள். அல்லாஹ், நம்மளுடைய இன்ஷா லெஜெண்ட் அல்லாஹ், டிஸ்கவரி அல்ஹம்துலில்லாஹ். சேனல் மூலமா உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன். இந்த உங்களுடைய சந்தோஷமான இந்த பகிர்வை கொடுத்ததுக்கு. இன்ஷா அல்லாஹ். ஸோ நம்ம இது மாதிரியான அடுத்தடுத்த ஒரு நிகழ்வுகள் இது மாதிரி பண்ணிட்டு நம்ம பார்ப்போம். அங்கே உள்ள இன்ஷ் நல்ல நல்ல இன்- விஷயங்களை நம்மளோட பகிருங்க. இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ், மக்களுக்கு வந்து கண்டிப்பா. நம்ம மக்களுக்கு வந்துட்டு இதை வந்துட்டு நம்மளுடைய சேனல் மூலமா நம்ம ஆமா. எல்லாருக்கும் எடுத்து போய் செல்லுவோம். இந்த டிஸ்கவரி மை சேனலை பார்க்குற மக்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸுகளை போடுங்க. அப்படி போடும்போது தான் வந்து மேல் மேல் மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, என்னென்ன மாதிரியான நம்ம வீடியோஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணமும் வந்து நம்ம ஃபைஜல் அவர்களுக்கு வரும். அதனால எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஷா உங்களுடைய அல்லாஹ். கருத்துக்களை தெரிவிங்க இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். ரொம்ப சந்தோஷம். ஆல் தி ரொம்ப பெஸ்ட். சந்தோஷம் ஃபைசல். கண்டினியூவா நல்லா கேரியர் பண்ணுங்க. ஓகே. இன்ஷா தேங்க்யூ. அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம்.